அனைவருக்கும் காலை வணக்கம். காதலர் தின வாழ்த்துக்கள். நம்ம தோட்டத்து காதலர் தின பூக்கள்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் 2 பூக்கள் யாருக்குன்னு. அவங்களுக்கு கொடுக்குறது கட் பண்ணிட்டேன் காலையிலேயே. ஆனால் கட் பண்ண இடத்த அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணணும். கட் பண்ணி முடித்த இடத்துல அலோவேரா துண்டுகளை நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 6 பூக்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப அழகாக இருந்த பூக்கள் இந்த 2 பூக்கள் தான். காலையில் இன்றைக்கி நான் தூங்கி எழுந்த உடனேயே நான் போன இடம் மாடி தாங்க. போயிட்டு இந்த பூக்களை பறிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரே ஜாலியாக இருந்தோன்னே காலையில். ஏன்னா பசங்கள்லாம் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க, போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்து கொடுத்தாச்சு. எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள். இந்த 2 பூக்கள் அவ்வளோவா நல்லா இல்லை, கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது. சரி, அதையும் கட் பண்ணிட்டேன் நான். பரவாயில்ல, ஃபஸ்ட்டை விட இப்போ இந்த நம்ம மருந்து கொடுத்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இந்த பூக்கள் மட்டும் நான் கட் பண்ணலை. இன்னும் நாளைக்கு கொஞ்சம் நல்லா வெறியட்டுன்ட்டு அப்படியே நம்ம தோட்டத்து பூக்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வருஷப்படுத்திருக்கேன். ஃபுல்லாக வருஷப்படுத்த முடியல. நம்மளுடைய 2 ஜிமிக்கி செம்பருத்தி இருக்குது. ஒன்று தொங்குற மாதிரி, ஒன்று அப்படியே வந்திருக்கும். வாடாமல்லி புதுச்செடி, அப்படியே செம்பருத்தி பூக்கள் மினியேச்சர், கல் ரோஸ், அதுலேயே மருதாணி செடிகள் இருக்காங்க. 2மே வாஸ்து செடி தான். இது வீட்டுக்கு வைக்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி. காகர்டான் புதுச்செடி, செம்பருத்தி பூக்களில் ரெட் கலரில் இது ரொம்ப ஒரு அழகான நாட்டு வெரைட்டி. செம்ம டார்க் கலராக இருக்கும். அப்படியே டிசம்பர் பூக்கள் இன்றைக்கி பூத்துட்டாங்க. நான் ரோஸ் மட்டும் என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். மற்ற பூக்கள் எல்லாமே என் பக்கத்து வீட்டு சகோதரியோட அம்மாவோட இன்றைக்கி திதின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக அதை கொடுத்துட்டேன். எல்லா பூக்களையுமே நான் கொடுத்துட்டேன். ரொம்ப மன நிறைவு. நம்ம வீட்டுக்கு தேவையான ரோஜா பூக்கள் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல விஷயம், நம்ம வீட்டு தெய்வத்துக்கு கொடுக்கறதில்ல, அவங்க வீட்டு தெய்வத்துக்கு நான் கொடுத்ததில்ல. எனக்கு ஒரு மன திருப்தி. மற்ற பூக்கள் எல்லாம் பாருங்கள். கொஞ்சம் மட்டும் நான் கவர் பண்ணலை, விட்டுட்டேன். ஏன்னா அந்த சைடு நான் மறந்து வந்துட்டேன். சாமந்தி பூக்கள், அப்படியே காஸ்மோஸ் பூக்கள், அப்படியே 2 சாமந்தி ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன், 2 கலரில். இது அடுத்த சைடில் இருக்க செம்பருத்தி பூக்கள், அடினியம் பூக்கள். மொத்தம் நம்மக்கிட்ட அடினியம் இன் பிங்க் கலர் 3 இருக்குது. ஜிமிக்கி செம்பருத்தி 2வது செடி இது. சங்கு பூக்கள் 2-3 கலரில் பூத்துருந்தாங்க. நான் ஒரு கலர் வந்து இதில் கொடுக்கல, 2 கலர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ப்ளூமேரியா நிறையா பூத்துருக்காங்க இன்றைக்கி. சங்கு பூக்களே இன்றைக்கி ஹார்ட் மாதிரி தாங்க இருக்கு. நம்ம இதயத்தை டச் பண்ணுற மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்காங்க, டபுள் லேயரில். நான் ஒரு பொக்கே பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நம்ம ஸ்பைடர் லில்லி இலைகளோட நம்ம செம்பருத்தி பூக்களை
வச்சுட்டேன். சைனீஸ் வயலட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கட்டும் பொழுதே அழகாக இருந்தது. எனக்கு இந்த பூ தான் அந்த பூ தான் சொல்லி நான் தலையில் வைக்க மாட்டேன். எனக்கு எந்த பூ பிடிச்சாலும் தலையில் வச்சுருவேன். இது ரொம்ப அழகாக இருந்தது, தலையில் வச்சுட்டேன் நான். அப்படியே அரளி பூக்களெல்லாம் சிவனுக்கு நான் கோத்துட்டேன். மூன்று கலரையும் இந்த பூக்களில் தொடுத்துருக்கேன் பாருங்கள். சங்கு பூக்கள், ப்ளூ கலர், வெள்ளை கலர், லேவண்டர் கலர். தலைக்கும் நான் வச்சாச்சு, சாமிக்கும் கொடுத்ததில் எனக்கு திருப்தி. நிறைய பூக்கள் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி வராக்கிட்ட வந்தது சாமிக்கு. நான் வேணே இரும்பு கட்டியிருந்தேன் மாலை போல். நம்மளுக்கு தான் சீனாயிடு சொல்லி அவங்களும் இன்றைக்கி நம்மளோட சேர்ந்து இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. அப்படியே ஹார்ட் ஷேப்பில் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக வீடியோ எடுக்கல, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் போல். அவ்வளோ அக்யூரேட்டாக வரல வீடியோ. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், இந்த 4 டைரக்ஷனில் தான் இந்த பூக்கள் பூக்குறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நார்த் ஈஸ்ட்டு டோட்டலாக அந்த மாதிரி தான் பூக்குறாங்க. எப்போ பூத்தாலும் அப்படி தான் இருக்காங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பூக்கள் வடிவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.